Hey guys, welcome to my channel. நான் உங்க எஃப்எக்ஸ் சந்துரு அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேஃபால் அப்படிங்கிற டீசென்ட்ரலைஸ்டு வாலெட்ல வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்றத கம்ப்ளீட்டா நம்ம வந்து இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சேஃபால் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிரிப்டோல இருக்கிற ஒரு டீசென்ட்ரலைஸ்டு வாலெட். ஓகேங்களா, இதுக்கு வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அதே மாதிரி உங்களோட ஜிமெயில் ஐடி கூட கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் இதுல வந்து உங்களுக்கு லாகின் பண்றதுக்கு ஒரு 12 வேட்ஸ் கொடுப்பாங்க. அந்த வேட்ஸ் வச்சு தான் நீங்க வந்து லாகின் பண்ணணும். அதை கரெக்டான அலைன்மெண்ட்ல நீங்க வந்து டைப் பண்ணாதான் உங்களுக்கு லாகினே ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ ட்ரஸ்ட் வாலெட் இருக்குது, மெட்டா மாஸ்க் இருக்குது, இதெல்லாம் கூட நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே நமக்கு டீசென்ட்ரலைஸ்டு வாலெட் தான். இதுக்கு உங்களுக்கு வந்து ப்ரூஃப் எதுவும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தர் எத்தனை அக்கௌண்ட்னாலும் ஓபன் பண்ணிக்கலாம். பட் இந்த 12 வேட்ஸை வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால அந்த அக்கௌண்ட்டை ரெக்கவரே பண்ண முடியாது. அண்ட் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பினான்ஸ்ல நமக்கு அக்கௌண்ட் இருக்குது, நீங்க வந்து பாஸ்வேர்டை வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களால ஃபர்கெட் பண்ண முடியும். ஆனா இதுல வந்து இந்த 12 வேட்ஸை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அமௌண்ட், அந்த வாலெட்ல இருக்கிற எல்லா அமௌண்ட்டுமே நமக்கு லாஸ் தான் ஆகும். ஓகேங்களா, அண்ட் அந்த 12 வேட்ஸையுமே எங்கேயுமே நீங்க வந்து தொலைச்சிடாம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த டீசென்ட்ரலைஸ்டு வாலெட்ல சேஃபால் அப்படிங்கிற ஒரு வாலெட் தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டா அக்கவுண்ட் ஓபனிங் பார்க்க போறோம். சோ ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஓகே, அண்ட் கிரிப்டோல வந்து நமக்கு வந்து டீசென்ட்ரலைஸ்டு வாலெட்ல வந்து நிறைய வாலெட் இருக்குது. மெட்டா மாஸ்க் இருக்குது, ட்ரஸ்ட் வாலெட் இருக்குது, அண்ட் இன்னும் நிறைய வாலெட் இருக்குது. பட் அதுல வந்து நான் ரீசெண்டா யூஸ் பண்ணல ஒரு பெஸ்ட் வாலெட் வந்து இந்த சேஃபால் அப்படிங்கிற வாலெட். ஓகேங்களா, ஆக்சுவலி நமக்கு வந்து ட்ரஸ்ட் வாலெட்டும் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பட் ட்ரஸ்ட் வாலெட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதில் எத்தீரியம் நெட்வொர்க் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எத்தீரியம் மூலமாக தான் அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு கமிஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து ட்ரான் நெட்வொர்க் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம ட்ரான் டு ட்ரான் கன்வெர்ட் பண்ணி நம்மளால் ஈஸியாக நிறைய டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த பிளாட்ஃபார்மை உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது வேறு ஏதாவது வாலெட் ரொம்ப பிடிச்சிருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக அதையே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு தேவை ஒரு டீசென்ட்ரலைஸ்டு வாலெட். அது உங்களுக்கு என்ன வாலெட் தேவையோ நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த சேஃபால் தான் இப்போ கரண்ட் டைமில். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் கொடுத்தோடனே இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் கொடுத்தோடனே நமக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ கீழே வந்து ஐ வில் ரீட் அண்ட் அக்செப்ட் தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்குது. ஸோ இதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்து கெட் ஸ்டார்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீசென்ட்ரலைஸ்டு வாலெட், அதாவது நம்ம இந்த மாதிரி வாலெட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு பாஸ்வேர்டு வந்து எதுவும் கிடையாது. ஆனால் மொபைலில் லாகின் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து இதில் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, 2 டைம் வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். 2 டைமே கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் சேஃபால் ஜெர்னி அப்படின்னு சொல்லி இங்கே கீழே ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதை கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வாலெட், ஹார்ட்வேர் வாலெட் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா, இப்போ சாஃப்ட்வேர் வாலெட் தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது. ஹார்ட்வேர் வாலெட்டுங்கிறது ஆக்சுவலி அது வேற கான்செப்ட். நம்மளுக்கு தேவை சாஃப்ட்வேர் வாலெட் தான். ஸோ அதையே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ சாஃப்ட்வேர் வாலெட் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ கீழே வந்து நிறைய ஆப்ஷன் காட்டுது. கிரியேட் எ நியூ வாலெட், இம்போர்ட், ஆல்ரெடி நம்மகிட்ட வாலெட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இப்போ இங்கே வந்து லாகின் சிஸ்டம் எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு பண்ண போகிறது கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 12 வேட்ஸ் கொடுப்பாங்க. அந்த வேட்ஸை போட்டு தான் இங்கே லாகின் பண்ணணும். அந்த 12 வேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் எத்தனை கோடி உள்ள இருந்தாலும் சரி அந்த அமௌண்ட்டை எதுவுமே பண்ண முடியாது, ரெக்கவரே பண்ண முடியாது. ஸோ அந்த 12 வேட்ஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து நியூ வாலெட் தான் கொடுக்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வாலெட் இருக்குது அப்படின்னா இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ இம்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து தான் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுல்ல, நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு 12 வேட்ஸ் கேட்கும். அது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், ஷோ பண்ணுறேன். அந்த 12 வேட்ஸை இந்த இம்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் காட்டுற ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம அதை கிளிக் பண்ண முடியாது. உங்களுக்கு நம்ம எல்லா அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் டெலீட் பண்ணிவிட்டு அகைன் நான் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால கிரியேட் அ நியூ வாலெட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அகைன் வந்து செக்யூரிட்டி பாஸ்வேர்ட் கேட்குது. சேம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நேம் கேட்குது. ஸோ
நேம் வந்து நீங்கள் வந்து எந்த நேமாக கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நெட்லாக் அப்படிங்கிற நேம் கொடுத்து நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ வாலெட் வந்து இப்போ நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இமீடியட்டாக கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ தான் நம்மளுக்கு அந்த வேர்டு வந்து இங்கே வரப்போகுது. ஸோ பேக்கப் மேனுவலி அண்ட் கூகுள் டிரைவ்லையும் பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ மேனுவலாகவே பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஏதாவது ஒரு டைரியிலையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி அந்த வேர்டு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து உங்களோட டிரைவ்லையும் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே வந்து பேக்கப் மேனுவலின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரெக்கார்டு வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா பேக்கப் மேனுவலி தான் கொடுக்கணும். ஸோ இந்த பேக்கப் மேனுவலி கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த 12 வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு. ஓகேங்களா? ஸோ இந்த 12 வேர்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இது என்னோட வேர்டு, இதை நீங்கள் நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அண்ட் உங்களோட மொபைலில் ஒரு 12 வேர்ட்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் ஒவ்வொரு டைமும் உங்களோட வாலெட்டை லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டைம் லாகின் பண்ணிட்டீங்கனாலே லாகின் ஆகி தான் இருக்கும். இன்கேஸ் லாக் அவுட் ஆயிடுச்சுனாலோ இந்த ஆப் டெலீட் ஆயிடுச்சுனாலோ அகைன் உங்களுக்கு இந்த 12 வேர்ட்ஸும் தேவைப்படும். இன்னொரு மொபைல் வச்சு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தோ இல்லைனா நோட் பண்ணியோ ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணியோ வச்சுக்கோங்க. இந்த வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்க முடியாது. ஒரு சில அப்ளிகேஷனில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். பட் இவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் எடுக்க முடியாத மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வேர்டு வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு கீழே அதாவது எழுதி வச்சுட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அகைன் அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக அதே ஆர்டர் படி நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். அண்ட் அதையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டைப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வெரிஃபை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த பேஜில் உங்களுக்கு வாலெட் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸ்டார்ட் யூசிங் வாலெட் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாலெட் வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் சிம்பிளாக உங்களுக்கு வாலெட் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ எனக்கு வந்து ஒரு ஐடி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 12 வேர்ட்ஸ் காமிச்சிருக்கிறேன். இந்த 12 வேர்ட்ஸை அப்படியே நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிரும். ஓகேங்களா? பட் நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இது வீடியோ பர்பஸ்க்காக நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ இதுக்கு